எல்லாருக்கும் ஆடி 1 வாழ்த்துக்கள். ஆடி பிறந்தாச்சு. ஆடி 1 அன்றைக்கி தேங்காய் சுடாமையா, அதுவும் சூப்பராக எப்படி சுடுறதுன்னு பார்த்துடலாமா? 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது 2 தேங்காய்க்கு சரியாக இருக்கும். இதை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை ஈஸியான பொருட்கள் தான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த தேங்காய் சூப்பராக நம்ம சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். அடுத்ததாக எள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளுனாலும் ஓகே, வெள்ளை எள்ளுனாலும் ஓகே. இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா உருண்டையாக இருக்க மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க குடுமியை எடுத்துட்டு தேங்காவை நல்லா தோலெல்லாம் ஸ்கின்னெல்லாம் சீவிக்கோங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி 3 கன்று இருக்கும். அதில் ஏதோ ஒன்று ஈஸியாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க தேங்காயை இந்த கப்புக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வறுத்து வச்ச எள், அதுக்கப்புறமா கடலை மாவு, அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. தேங்காயில் 3/4 பங்களவுக்கு இந்த பொருட்கள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் பின்னாடி திருப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு போட வரும். 3/4 பங்களவுக்கு மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ நிறையிற அளவுக்கு தேங்காய் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே ஒரு குச்சியில் கரெக்டாக அந்த ஓட்டையில் போய் நல்லா ஸ்டே பண்ணுற அளவுக்கு நான் ஏற்கனவே ஒரு குச்சியை நல்லா செதுக்கி மஞ்சள் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி 2 தேங்காயையும் ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கடைசியாக தேங்காயிலையும் மஞ்சள் தடவிக்கோங்க. 2 தேங்காய் எப்பயுமே 2 தேங்காவாக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 தேங்காயும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே மேலே இருக்கிற பகுதியை நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வேகமாக வச்சிட்டோன்னா தேங்காய் சீக்கிரமாக வெடிச்சு போயிடும், உள்ளே ரெடி ஆகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி விரிசல் விழுகணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ இந்த விரிசல் விழுந்த இடத்துல இந்த மாதிரி கத்தியை வச்சு ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகும். இந்த ஆடி 1க்கு மறக்காமல் இந்த தேங்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை மாவு, அரிசி, எள், தேங்காய் தண்ணி, வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.